கோலிவுட்டில் தற்போது மும்முனை போட்டி உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பெரிய நடிகர்களின் படங்கள் குறிப்பிட்ட பண்டிகை தினங்களில் மட்டுமே வெளியாக வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்தின் கட்டளையால் ரம்ஜான் தினத்தன்று கோடம்பாக்கத்தின் இளம் நடிகர்கள் மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரஜினி முருகன் படமும், தனுஷ் நடிப்பில் வெளிவரும் மாரி படமும் ரம்ஜான் தினத்தன்று ஒரே நாளில் வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிம்புவின் நடிப்பில் அனுமர் வாளாக நீண்டு கொண்டே சென்ற வாலு படமும் ரம்ஜான் தினத்தன்று வெளியாகும் என்று சிம்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். சிம்பு சினி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் வெளிவருவதால் கண்டிப்பாக இந்த முறை நம்பலாம் என கோலிவுட்டில் கூறுகின்றனர். ஒரே நாளில் 3 இளம் நடிகர்கள் படங்கள் வெளியாவதால் தியேட்டர்கள் தொடங்கி வசூல் வரை பிரச்சனைதான். இந்த உண்மை தெரிந்தும் சம்பந்தப்பட்ட பட நிறுவனங்கள் களத்தில் குதிப்பது ஆச்சரியமாக உள்ளது. இதற்கிடையில் உலக நாயகன் கமல் நடிப்பில் ஜூலை மாதம் 3ஆம் தேதி பாபநாசம் படமும், சரித்திர படமான பாகுபலி ஜூலை 10ஆம் தேதியும் வெளிவருவதால் தியேட்டர்களை முழுக்க முழுக்க இந்த இரு படங்களுமே ஆக்கிரமித்துக் கொள்ளும். இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் படத்தை அந்த தேதியில் வெளியிடுகின்றனர் இந்த மூவரும். மோதலில் வெல்லப்போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.